நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாதா, சிவசக்தியின் மகிமை என்னவென்று நாங்கள் அறிவோம். அதன் மகத்துவத்தால் அக்னி தேவர் பாதிப்படைந்து இப்போது செயலிழந்து விட்டார். ஒன்றை கூற விரும்புகிறேன், அருள் கூர்ந்து அதை கேட்டருளுங்கள். தேவர்களின் இக்காரியம் தமக்கு பிறக்கவிருக்கும் சிசுவை காப்பாற்றுவதற்காக மட்டும்தான் தாயே. அதை தவிர தவறான எண்ணங்கள் எதுவும் இல்லை தேவி. மன்னித்தருளுங்கள் தாயே. தம்மை தமது புத்திரரிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்ற எண்ணமானது எல்லளவும் இல்லை. அவரை பாதுகாக்கவே இப்பணியை செய்தோம். மகாதேவருக்கும் ஆதிசக்திக்கும் இன்னலை விளைவிக்கும் துணிவு அகிலத்தில் எவருக்குள்ளது? தாயான நான் இங்கு இருக்கும் போது என் புத்திரனை காப்பாற்றும் அதிகாரத்தை உங்களுக்கு எவர் வழங்கினார்கள்? இவ்வாறு ஒரு அதர்ம காரியத்தை செய்யும் துணிவு உங்கள் அனைவருக்கும் எவ்வாறு வந்தது? என் புத்திரனை நான் பிரிவதற்கு தாமே காரணமானீர்கள். இக்கணமே என் புதல்வன் என்னை வந்து சேர வேண்டும். இல்லையெனில் தேவி, தேவர்கள் அனைவரும் இழைத்தது தவறுதா? இருப்பினும் தம் பாதுகாப்பிற்காகவே அவ்விதம் நடந்து கொண்டனர். தமது புதல்வனை எதிர்நோக்கி எண்ணற்ற காலங்களாக காத்திருந்தனர். தங்களுடைய ஆர்வத்தினால் இவர்கள் தவறுதலாக தம்மையும் ஈசனையும் அவமதித்து விட்டனர். எனினும் தேவகுரு பிரகஸ்பதி உரைத்ததும் சரியே. இச்செயலானது தம் புதல்வனை காக்கும் எண்ணத்தினால் விளைந்தது. இல்லை, செய்த தவறுக்கு இவர்களுக்கு தண்டனை அவசியம் கிடைத்தாக வேண்டும். இவர்கள் செய்த காரியத்தால் தாய் வேதனை அடைந்திருக்கிறார். அவளது புத்திர பாசத்தை இவர்கள் அனைவரும் அவமதித்திருக்கின்றனர். அக்னி தேவனோடு இணைந்து அனைத்து தேவர்களும் இத்தீங்கினை இழைத்திருக்கின்றனர். ஆகையால் தேவர்களுக்கு நான் இப்போது சாபம் அளிக்கின்றேன். இவர்களின் மனைவியர் என்றும் புத்திர சோகத்தில் வாடிக்கொண்டிருப்பார்கள். மன்னித்து விடுங்கள் மாதா, எங்களை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு கோரும் மறுகதை தமக்கு இல்லை. ஆனால் இந்த அதர்ம காரியத்தில் முதன்மை தவறு செய்தவன் அக்னி தேவன். அக்னி தேவா, உருவாகி உள்ள நிலைமையை எனக்கு சாதகமாக்குவேன். அக்னி தேவனுக்கு இப்பொழுதே சாபம் அளிக்கின்றேன். ஆதிசக்தியான எனக்கு அவன் தீங்கிழைத்ததால் அவன் தீண்ட தகாதவனாவான். அடர்ந்த வனமே, நீயே என்னை காக்க வேண்டும். ஏற்பட்டிருக்கும் இந்நிலையிலிருந்து என்னை காப்பாற்று. மூவுலகங்களிலும் எவராலும் அவனை தீண்ட இயலாது. மீறி தீண்டினால் அவர்கள் தீக்கிரையாகி சாம்பலாவார்கள்.
மட்டுமல்ல, தன்னுடைய பெரும் பசியின் காரணத்தால் அவன் அனைத்தையும் தனதாக்கி கரும் புகையை வெளிப்படுத்துவான். உனது ருத்ர ரூபத்தை தணித்துக் கொள்வாயாக. நான் உனக்கு வாக்களிக்கிறேன். நமது புத்திரனை அழைத்து வருவது என் கடமையாகும். அமைதி அடைவாயாக பார்வதி. தைரியமாக இரு பார்வதி. இன்னல் அனைத்தும் விரைவில் அகலும். ஒரு ஸ்திரீயின் இதயம் பனி போல் இழகக்கூடியது சுவாமி. தன்னுடைய வாரிசுகளை விட அவளுக்கு பெரியது உலகத்தில் எதுவும் இல்லை. எந்த ஒரு சக்தியாவது வாரிசுகளை அவளிடம் இருந்து பிரிப்பதற்காக முயற்சி செய்தார். அந்த செயலுக்கான தண்டனையை அந்த சக்தி நிச்சயம் அனுபவிக்கும். என் புதல்வனுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று யார் எண்ணினார்களோ அவனுடைய அழிவு நிச்சயம் சுவாமி. எங்களை மன்னியுங்கள் மகாதேவா. தமது அறியாமையால் என்ன நேர்ந்தது என்று விளங்கியதா? தங்களால் என்ன சங்கடம் நேர்ந்துள்ளது என்று அனைவருக்கும் புரிகிறதா? தேவர்களாகிய தாம் இவ்வாறு நடந்து கொள்வீர்கள் என்று நான் சற்றும் எண்ணவில்லை. நான் அகிலத்தை காக்கும் பரம்பொருள். அதன் அடிப்படையில் நான் அனைவரையும் காப்பேன் என்ற எண்ணம் தோன்றியிருக்க வேண்டும் அல்லவா? அந்த நம்பிக்கை உள்ளது பிரபு. பிறகு ஏன் இவ்வாறு ஒரு காரியத்தை செய்ய துணிந்தீர்கள்? நினைவில் கொள்ளுங்கள், தாம் இழைத்த இந்த பெரும் தவறால் தேவர்களான தமக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படாது. அனைத்து தேவலோகமும் அழிவதற்கு இது வழிவகுக்கும். தாம் இழைத்த இச்செயலுக்காக தாம் அனைவரும் அவசியம் பரிகாரம் தேடத்தான் வேண்டும். இன்னொன்றையும் கூறுகிறேன், இனி எப்போதும் இத்தவறை இழைக்காதீர்கள். அந்த தேவர்களிடம் தங்களது அடையாளத்தை அழித்துவிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
மகாதேவா, எனக்கு இந்நிலையிலிருந்து முக்தி அளியுங்கள். தாமே இதற்கு வழிகாட்ட வேண்டும். அகிலத்தின் பாவங்களை எல்லாம் தொலைக்கக்கூடிய சக்தி புனித கங்கைக்கே உள்ளது. அந்நன்னீருக்கே புனித சக்தி உள்ளது என என் நீரால் மட்டுமே காக்க இயலும். குருதேவா, தாரகாசுரா, என்ன காரியம் செய்கிறாய்? ஒன்றை நினைவில் கொள். மாதா பார்வதி அனைத்து தேவகணங்களுக்கும் சாபம் அளித்தார்கள். நான் கூறுவதை கேள். இன்னும் அவகாசம் உள்ளது. அந்த பிண்டத்தை அடையும் உனது பேராசையை உன் மனதிலிருந்து தியாகம் செய். அதுவே உனக்கு நன்மை பயக்கும். குருதேவா, சில சமயங்களில் தாம் கூறுவது விளங்கவில்லை. தாம் யாரை எண்ணி கவலை கொள்கிறீர்கள்? அந்த பிண்டத்தின் மீதா இல்லை என் மீதா? தாரகாசுரா, நான் தயை கூர்ந்து என் மார்க்கத்தை விட்டு விலகுங்கள். எவ்வாறு எடுத்துக் கூறுவேன் தாரகாசுரா? உனக்கு எத்தீங்கும் நேரக்கூடாது என்றல்லவா எண்ணுகிறேன். தேவகுரு, தாமே கூற வேண்டும். மாதாவிடம் இது பற்றிய விவாதத்தை எவ்வாறு துவங்குவது? தேவி ஆத்திரம் கொண்டிருக்கிறார்கள். அவரிடம் எதையும் கூறும் தைரியம் எனக்கில்லை. மாதா, தம்மிடம் நாங்கள் செய்த காரியத்திற்காக மன்னிப்பு வேண்டி சிரம் தாழ்த்தி வந்திருக்கின்றோம். தேவர்களான தாம் அனைவரும் இவ்விடம் விட்டு விலகி விடுங்கள். தம்மிடம் வாதம் செய்யும் நிலையில் நான் இல்லை. மாதா, தாம் அளித்த சாபம் தவறென்று கூறவில்லை. ஆனால் செய்த தவறை நாங்கள் அனைவரும் உணர்ந்து விட்டோம். தயை கூர்ந்து கோபத்தை விடுத்து அமைதியடையுங்கள். நாங்கள் அனைவரும் தங்களுக்கு ஒரு வாக்களிக்கின்றோம். தங்களது புத்திரனுக்கு எந்த கெடுதலும் ஏற்படாது மாதா. கெடுதலா? ஈன்றெடுத்த குழந்தையை ஒரு தாயிடமிருந்து பிரிப்பதை விட பெரும் கெடுதல் வேறெதுவும் இந்த உலகத்தில் இல்லை. தாய் பாசத்தை கூட குழந்தையிடம் நான் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் தாம் அனைவரும் தமது சுயநலம் கொண்டு அதை அபகரித்து சென்று விட்டீர்கள்.
செல்லுங்கள். இல்லையெனில் கோபம் கொண்டிருக்கும் நான் என் நிலையை இழப்பேன். என் புத்திரன் எப்போது என் நிலையில் இருப்பான்? எங்கிருப்பான்? கங்காதேவி, தரிசனம் தாருங்கள், விரைந்து வாருங்கள். இல்லை என்றால் நான் பஸ்மமாவேன். இச்சங்கடத்திலிருந்து தம் ஒருவரால் தான் என்னை காக்க இயலும். கூறுங்கள், நான் தமக்கு என்ன செய்ய வேண்டும்? தேவி, அகிலத்தை காக்கும் புத்திரன் இவன். இதிலிருந்து ஒரு பாலகன் தோன்றவிருக்கிறான். ஆனால் தேவர்கள் அனைவரும் இதை அபகரித்து தவறு இழைத்தனர். ஆனால் நானோ இதை கையிலேந்து எரிந்து கொண்டிருக்கிறேன். தாமே உதவ வேண்டும். எனது உயிரை தாம் ரட்சிக்க வேண்டும். தமது நிலை எனக்கு விளங்குகிறது அக்னி தேவா. ஆனால் இது என் சகோதரி பார்வதியின் வாரிசு. அவளது அனுமதி இல்லாது, அவள் விருப்பம் இல்லாது இதை எவ்வாறு ஸ்வீகரிப்பேன்? தாரகாசுரனை வதைக்கத்தான் ஈசன் ஈஸ்வரிக்கு வாரிசு பிறந்திருக்கிறது. ஆனால் அத்தகவல் அறிந்த தாரகாசுரனோ இதை அழிக்கும் எண்ணத்தோடு பின்தொடர்கிறான். எனக்கு உன் நிலை விளங்குகிறது அக்னி தேவா. ஆனால் என்னால் உதவி இயலாது. ஒருவேளை நான் இதை ஸ்வீகரித்தால் பார்வதியின் மனதில் கங்கையான என்னை பற்றிய சந்தேகம் எழும் அல்லவா? அச்சமயம் நிலைமையானது மேலும் விக்னமடையும். இயலாத அக்னிதேவா. என் சகோதரிக்கு சங்கடத்தை அளிக்கும் ஓர் செயலை நான் நிச்சயம் செய்யேன். தேவி, தவறு இழைத்ததால் எந்த தண்டனையையும் ஏற்க நான் தயாராக உள்ளேன். ஆனால் ஒன்றை யோசியுங்கள். தற்சமயம் முக்கியம் வாய்ந்தது எது? நிலைமையை முழுவதும் அறிந்த பிறகும் தேவியின் வாரிசை தாம் தவிக்க விடுவீர்களா? இது தாரகாசுரன் கரங்களுக்கு கிடைத்தால் இப்பிண்டத்தின் நிலை என்னவாகும்? மாதா பார்வதியின் புத்திரனை காக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா? அசுரனால் இது அழிய வேண்டும் என்று தாம் எண்ணுகிறீர்களா? தாம் கூறுவது உண்மைதான் அக்னிதேவா. எனது சகோதரிக்கும் மகாதேவருக்கும் பிறந்த இப்புத்திரனை எனது வாரிசு என்று கருதி நான் இப்போதே தம்மிடமிருந்து ஸ்வீகரிப்பேன். என்னுடைய இந்த செயலுக்கான விளைவு என்னவென்று நான் அறியேன். ஆனால் ஒன்றை மட்டும் அவசியம் அறிவேன். என்னுடைய இச்செயலானது தற்போதுள்ள நிலைமைக்கு மிகவும் உகந்ததாகும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரபு, மாதா பார்வதியின் சாபத்தினால் என் வாழ்வே அர்த்தமற்றதாகிவிட்டது. இவ்வாழ்வு முடிவடைவதை சாலச் சிறந்தது. என்னுடைய முக்திக்கு தாம் தான் வழிவகுக்க வேண்டும். உனது வாக்கிலிருந்து ஒன்று விளங்குகிறது அக்னிதேவா. செய்த தவறை நீ இப்போது உணர்ந்து விட்டாய். ஒன்றை நினைவில் கொள்.
வாழ்வானது என்றும் அர்த்தமற்றதாகாது. அது உள்ளத்தின் தவறான எண்ணமாகும். ஆகையால் தான் இதுபோன்ற வார்த்தை வெளிப்படுகிறது. நீ இப்போது அலைவது ஓர் அர்த்தத்தை தேடி, புது உத்தேசத்தை தேடி. பார்வதியின் சாபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற இயலாது. ஆனால் புது உபதேசத்தை வழங்கி உன் வாழ்க்கைக்கு என்னால் புது அர்த்தத்தை தர இயலும். அதன் மூலம் பார்வதியால் அளிக்கப்பட்ட சாபத்தின் தாக்கமும் குறைய வாய்ப்புள்ளது. அக்னி தேவா, பார்வதியின் சாபம் ஒருபுறம் பலித்தால் நீ பவித்திரமானவனாவாய். எவர் உன்னை நெருங்கினாலும் உன் மூலம் பஸ்மமாவதோடு பவித்திரமடைவார்கள். இன்று முதல் அனைவராலும் நீ பவித்திரமானவன் என்று அழைக்கப்படுவாய். நலம் பெறுவாயாக.